சின்டாக்ஸ் எரர் இருக்கு பாரு ஸ்ரீதர். என்ன பண்ணனே தெரியல, நான் பாட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் என்ன? டபிள்யூ அந்த வெப்சைட் போ. ஃபங்க்ஷன் சின்டாக்ஸா? ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இருப்பாருப்பா எங்க சரி ஓகே ஜாவாஸ்கிரிப்ட். மேல இருக்கு பாரு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணு. இதான சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆர்குமென்ட் பாஸ் பண்ணலாம் இல்லனா பாஸ் பண்ணாமலும் விடலாம். சோ இதான் சின்டாக்ஸ். நீ இது கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்கியா செக் பண்ணு. உன்னோட கன்சோல்ல போய் பாரு. எங்க உன்னோட கன்சோல்? அங்க இருக்கு. அங்க இருக்கு. பட் நீ எழுதுனதெல்லாம் பாரு கரெக்ட்டா செக் பண்ணு. பேக் பண்ண வராது. சோ எப்படி கிரியேட் பண்ணனும்? இது நேத்து பண்ணது. நேத்திக்குது. பட் அதுதான் அதுதான் கரெக்ட். பட் நான் இப்ப என்ன क्वेश्चन என்னன்னா குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எப்படி அக்சஸ் பண்றது, லோக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது, இதான் क्वेश्चन. ஓகே, சோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டங்கறத இப்ப நான் பாக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு எப்படி சின்டாக்ஸ் அடிக்கணும்னு தெரியல. அதுக்கு தான் காமிச்சேன் நான். இப்போ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணனும் இன்னொரு டேப்ல அது ஓபன் பண்ணி. இல்ல அத ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் இப்போ ஆட் பண்றோம்னா ஆட் ஃபங்க்ஷன், அப்புறம் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர். கரெக்ட்? நீ ஃபுல்லா எழுது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். நான் சொல்றேன் கரெக்ட்டா இல்லையா. ஒரு ஃபங்க்ஷன் எழுது, சிம்பிளா எழுது. ஓகே, ஃபங்க்ஷன் இதுக்கு மேல தெரியல. ஓகே, சோ இப்போ நான் என்னோடது காமிக்கிறேன் பாரு. நீ மறந்துடுறேன்னு நினைக்கிறேன் டெய்லி. இல்ல எனக்கு ஒன்ஸ் அது மறந்துடுறேன். ஞாபகமா இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன ஒன்று, நான் வந்து இதை போய் நீ செக் பண்ணுன்னு சொல்கிறேன், ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, இதை ஏன் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண மாட்டேறீங்க? ஏன் இந்த வெப்சைட் போய் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் செக் பண்ண மாட்டேறீங்க? பண்ணிருக்கியா நீ ஃபர்ஸ்ட்? நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். பட் இந்த வெப்சைட்டும் அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா. ஒண்ணுங்க, நீ இந்த வெப்சைட் தான் போகணும். நான் லிங்க் கூட தரேன். இதுதான் போனேன். இப்போ கூட நான் அதுதானே போனேன். கரெக்ட். அது நான் சொன்னதுனால தான் நீ போன. இல்லனா நீ இல்ல போயிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி போனேன், ஒரு டைம் போனேன். பட் எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அன்னைக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன சொல்லியிருப்பாங்க. தியரியும் இல்லை, அதுல ஃபுல்லா ப்ராக்டிக்கலா இருந்துச்சா. எனக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரியல, அதுக்கான மீனிங்கும் தெரியல. நான் வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், இப்போ அது செக் பண்ணிக்கோ. ஓகே ஓகே. பேசிக்கா என்ன தெரியுமாப்பா, ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ற அப்படின்னா, நான் உங்களுக்கு என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் நீ இது மறுபடியும் இன்னும் சொல்றேன், நோட்ல எழுதி வச்சு. நோட்ல எழுதுறியா? எழுதி வச்சுட்டு இருக்கேன். நீ எழுதுற மாதிரியே தெரியலையே. சத்தியமா எழுதி வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து எழுதி வச்சுட்டு இருக்கேன். நான் சின்டாக்ஸ் எழுதுறேன்னு பண்ண முழிக்கிற. நோட் பார்த்து எழுத வேண்டியதானே? அதெல்லாம் எழுதி வைக்கலையே. நான் அந்த டைப்ஸ்லாம் சொல்லுவீங்கல்ல, இந்த டைப்ஸ் அந்த டைப்ஸ்
அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். சின்டாக்ஸ்லாம் நோட் பண்ண மாட்டேன், என்ன எழுதணும். அவ்வளவுதான், இதுதான் சின்டாக்ஸ். இது எழுதி வை, இதுதான் சின்டாக்ஸ். புரியுதா? புரிஞ்சு. ஃபங்க்ஷன்னா அதோட ஃபங்க்ஷன் நேம், இந்த நேம் எதுவா வேணா இருக்கலாம், நீ என்ன வேணா வச்சுக்கலாம் இத. சரி, இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸ்மால் லெட்டர், மிடில்ல வரதெல்லாம் அடுத்த வேர்ட் எல்லாம் வந்து ஏதோ சொன்னீங்க, அது பேர் என்ன? கன்கார்டினேஷன். கேமல் கேஸ். கேமல் கேஸ். ஓகே, சோ இது மறந்துடாத, சரியா? இருங்க அது நோட் பண்ணிக்கிறேன். பாரு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது பேர் வந்து கேமல் கேஸ். இங்க இது பேரே வந்து பாரு, சி ஸ்மால், செகண்ட் வேர்டோட சி வந்து கேபிட்டல். சோ இது பேர் வந்து கேமல் கேஸ். ஓகே, சரி, இப்போ இது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? சோ இந்த சின்டாக்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து எது வேணா இருக்கலாம் இல்லையா? இப்போ நான் வந்து do something கரெக்டா? நான் ஏதோ ஒன்று சொல்றேன், சரியா? என்ன வேணா போட்டுக்கலாமா? என்ன வேணா போட்டுக்கலாம். ஓகே, அதான் சொன்னேன், ஃபங்க்ஷன் நேம்னா என்ன? நீ என்ன வேணா வச்சுக்கலாம், உன் பேர் கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ஒரு நேம் வைக்கிற, அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? இப்போ நான் வந்து ஸ்ரீ அப்படின்னு வச்சேன்னா அது ஸ்ரீ ஒர்க் ஆகும். ஓகே, புரியுதா? சோ இதுதான் வந்து இப்போ சின்டாக்ஸ் எழுதியாச்சு, கரெக்டா? சரி, இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் இங்க வந்து நான் என்ன சொன்னேன், லோக்கல் ஸ்கோப் எப்படி அசைன் பண்றது? சோ இங்க நான் அசைன் பண்றேன், லெட் x is equal to 10, okay, and let y equal to 20, let z equal to x multiply y. Okay, so இப்போ நான் இதை வந்து கன்சோல் பண்ண, இதுல வந்து z உள்ள போடுறேன். சோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்வோக் ஆர் கால். கால் அப்படி சொன்னீங்க. கால் பண்ணனும். இன்வோக், கால் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே, சொல்லுங்க சசி. அப்படியா? ஒரே செகண்ட் இருங்க, நான் பார்க்குறேன். என்ன சொல்லுது? ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் போக வேண்டியதானே? போனீங்களா? இல்ல, ஏதோ அடுத்த இதுல வந்து இமேஜ்ல வந்து do you want to switch to அப்படின்னு கேக்குதா? கொடுங்க, ஓகே கொடுங்க. வேற பிரவுசர் யூஸ் பண்ணுங்க ஜி. ஆப் யூஸ் மொபைலா? ஓகே, சரி, க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை ஓபன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி வரும், அதை லாகின் பண்ணுங்க, அப்போ வரும். சரியா? அன்இன்ஸ்டால் இல்லைங்க, க்ளோஸ். என்னன்னு தெரியலையே, நீங்க தான் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு அக்கௌண்ட் உள்ள போனாலும் ஓகே எனக்கு. போயிட்டு இருக்கு, ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, ஓகே. ஸ்ரீதர், எங்க விட்டோம்?
கால் பண்ணணும். இன்வோக் பண்ணுவோம். இன்வோக் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த சிறிய மட்டும் கால் பண்ணா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஜெட்ல இருக்கிற ஆன்சர் பிரிண்ட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. பாரு, இதுல என்ன கஷ்டம் உனக்கு? இது பேர் வந்து என்னன்னா, கஷ்டம்லாம் இல்ல, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு வேர்ட் சொல்றீங்கல்ல, இது வந்து டிக்ளேர் பண்ண அந்த லோக்கல் ஸ்கோப் அதெல்லாம் சொல்றீங்க, அது அப்படின்னா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஃபங்க்ஷனுக்குள்ள இது பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ள அதுதான் புரிய மாட்டேங்குது. மித்தபடி இதெல்லாம் எனக்கு தெரியுது. கரெக்ட். சோ அதுதான் சொல்றேன், எப்பவுமே நீ இத மனப்பாடம் பண்ணி யூஸ் இல்ல. மனப்பாடம் பண்றது இது இல்ல, வேர்ட்ஸ்ங்களை நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து அதுதான் அது டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. இது சின்டாக்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, கரெக்டா? கேமல் கேஸ் என்ன அப்படின்னா, கேமல் கேஸ் இந்த மாதிரி எழுதுனா கேமல் கேஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் நீ வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கேமல் கேஸ்ங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து உள்ள நம்ம டிக்ளேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணியிருந்தா இது லோக்கல் ஸ்கோப். அதாவது இந்த ரெண்டு இந்த 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 பிராக்கெட், இந்த இது வந்து கர்லி பிரேஸ்னுவாங்க. ஓகே, கர்லி பிரேஸ் பிராக்கெட்டுக்குள்ள நீ வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்குள்ள அக்சஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னா அது பேர் வந்து லோக்கல் ஸ்கோப். திஸ் இஸ் கால்டு பிளாக்டு கண்டென்ட். பாரு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணணும். சரியா? பிளாக்கிங் கோடு, நான் பிளாக்கிங் கோடு ரெண்டு இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. பிளாக்கிங் கோட் அதாவது இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணா இங்க நீ பிளாக் பண்ணிக்கிற இத. ஓகே, புரியுதா? பிளாக் ஆயிட்டு இந்த வேரியபிள் நீ வெளியில எங்கேயும் வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இத இந்த ஃபங்க்ஷன், இந்த ஸ்ரீங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்ரீயோட சொந்தக்காரங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, XYZங்கிறவங்க ஸ்ரீயோட சொந்தக்காரங்க. ஓகே. பட் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்து இன்னொரு இது வந்து லோக்கல் ஸ்கோப் இல்லையா? அதுதான் லோக்கல் ஸ்கோப் ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். Declaring variables. Okay. So இப்போ இது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகும். ஏன்? ஏன்னா நீங்க அந்த இதை மாத்திட்டீங்கல்ல, ஃபங்க்ஷன் நேம். இல்ல கரெக்ட். ஃபங்க்ஷன் நேம் வந்து வேற, பட் ஆனா வேரியபிள் எல்லாம் வந்து சேம் தான். ஓகே, புரியுதா? புரிஞ்சு. ஃபங்க்ஷன் நேம் மாத்திட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் மாத்தலைனா யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஸ்ரீயோட மெத்தட். ஓகே, சோ இது ஸ்ரீயோட XYZ, இது வந்து இந்த XYZ சசியோட. ஓகே, சோ இது இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகும், இது இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகும். ஓகே. பட் இதுவே இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டோம் அப்படின்னா அது வந்து குளோபல் ஸ்கோப். உங்க ரெண்டு பேருக்கும் காமனா ஆயிடும். காமனா இருக்கிறது பேர் வந்து குளோபல் ஸ்கோப். ஓகே. இண்டிவிஜுவலா யூஸ் பண்றதுக்கு பேர் வந்து லோக்கல் வந்து இப்போ நீ ஃப்ளைட் ஏர்போர்ட் இருக்குல்ல? ஆமா. ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருக்கியா? சரி, டொமஸ்டிக்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்நேஷனல் டொமஸ்டிக்னா அதான் கண்ட்ரிக்குள்ள போறது, இன்டர்நேஷனல்னா அவுட் சைடு தி கண்ட்ரி போறது. எக்ஸாக்ட்லி. இப்போ இது வந்து டொமஸ்டிக். ஓகே, வித்தின் டொமஸ்டிக். ஓகே. இப்போ நான் இத மேல போட்டேன், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி மேல போட்டான்னா இன்டர்நேஷனல். ஓகே, அது வந்து குளோபல். அதான் குளோபல், உலகம் முழுக்க போறது. இன்டர்நேஷனல் குளோபல் எல்லாம் ஒண்ணு தானே? ஆமா. லோக்கல்னா என்ன? லோக்கல்னா இந்தியாக்குள்ள வித்தின் தி டெரிட்டரி. அதுக்குள்ள ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். ஓகே. ஆமா. இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான்ப்பா. ஓகே, புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு. அதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சரியா? சோ இப்போ இது வந்து லோக்கல். டொமஸ்டிக்னா இந்தியாக்குள்ள தான். இந்தியா, ஸ்ரீங்கிறது இந்தியா. ஓகே. உனக்கு டவுட்னா நான் இங்கே கூட போடுவேன், இந்தியான்னு போடுறேன். இல்ல அதெல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க லோக்கல் ஸ்கோப்னா குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மேல போட்டோம்னா அது வந்து குளோபல் ஸ்கோப், ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணோம்னா அது லோக்கல் ஸ்கோப். ஐ மீன் மேல டிக்ளேர் பண்ணா குளோபல் ஸ்கோப். ஓகே. இப்போ இங்க வந்து let b equal to
20 இல்ல ஆ. ஒரு 10 வைக்கிறேன். ம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியபிள் மேல யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா? இது வந்து குளோபல். ம். புரியுதா? புரிஞ்சு. இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா? ஆமா. இதெல்லாம் வந்து குளோபல் ஸ்கோப். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளும் எனக்கு இது உள்ள யூஸ் ஆகும். ஓ. இப்போ நான் இங்க வந்து சிம்பிளா பிளஸ் ஏ அப்படின்னு போட்டா ஒர்க் ஆகும் எனக்கு. இங்க வந்து மைனஸ் பி போட்டா ஒர்க் ஆகும். புரிஞ்சா? புரிஞ்சு. எனக்கு இன்னொரு டவுட். இந்த குளோபல் ஸ்கோப்ல இருக்கிற வேரியபிளை மாத்திட்டே இருக்கலாமா? எப்ப மாத்தலாமா? இதை மாத்தலாம், பட் இங்கேயும் மாத்தணும். நீ அது ஓகே. டிஃபைன் ஐ மீன் பண்ணிருக்கோம். நான் கேக்குற வேரியபிள் மட்டும் மாத்த முடியுமான்னு கேட்டேன். வேரியபிள்னா இங்கயா? இது அந்த நம்பர்ஸ் இதுயா நீ எப்ப வேணா மாத்தலாம். ஆனா இது மாத்த முடியாதுல்ல? எங்க? இங்கயா? இங்கேயும் மாத்தலாம், நீ எப்ப வேணா மாத்தலாம். இதுக்கு அது சம்பந்தம் இல்லை, எப்ப வேணா மாத்திக்கலாம். One second, Sridhar. ஸ்ரீதர், சாரிப்பா. ஸோ இப்போ இது என்னன்னா புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி அக்சஸ் பண்ணி இதுக்குள்ள நம்ம அக்சஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து குளோபல் ஸ்கோப். எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. நான் நெக்ஸ்ட் டைம் நான் கொஸ்டின் கேட்குறப்போ நீ எழுதி வச்சு பார்த்து எழுதுனா கூட ஓகே தான். ஏன்னா அது அட்லீஸ்ட் நீ எழுதும் போது ஞாபகத்துக்கு வரும், ஓகே குளோபல்னா இப்படித்தான் அப்படின்ட்டு. இது வந்து லோக்கல் ஸ்கோப். பார்த்து எழுதக்கூடாதுங்கிறக்காக. இல்ல அப்படிலாம் இல்லை, நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் பார்த்தா ஒண்ணு. இப்போ 2 நாள்ல யாரும் வந்து சரியா? அதனால நீ பாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னை எழுதி வைக்கிறதுக்கு ரீசனே அதுதான். நான் ஒன்றும் எக்ஸாம் வைக்கல உனக்கு, பார்க்காம எழுது அப்படின்னு சொல்லி. இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாது, ஸ்கூல் கிடையாது. நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும், உன் மனசுல அது பதிகிற வரைக்கும் நீ பார்த்துக்கலாம் அதை. புரிஞ்சிச்சுல்ல? இன்டர்நேஷனலுக்கும் டொமஸ்டிக்கும் லோக்கலுக்கும். இப்போ புரிஞ்சு எனக்கு. குளோபல் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதும் புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் நேம், அந்த ஓபன் பிராக்கெட், அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாந்திஸ் பிராக்கெட். இது என்ன சொல்லுவாங்க? கர்லி பிரேஸ். கர்லி பிரேஸ் பிராக்கெட். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள டிக்ளேர் பண்றத வந்து பிளாக்கிங் கோட்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். அதே மாதிரி கேமல் கேஸ்ங்கிறது கேமல் கேஸ்ங்கிறது வந்து ஒரே லெட்டர் நம்ம ஒண்ணா எழுதுறோம்னா first letter would be small letter and second word first letter would be capital letter. Okay, that is called camel case. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏகப்பட்ட மீனிங் இருக்கு, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? சின்டாக்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன். இப்போ நான் சொல்லுவேன் ரைட் சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது எழுதணும் நீ. சின்டாக்ஸ்னா ஃபார்முலா மாதிரி. எக்ஸாக்ட்லி, சின்டாக்ஸ்னா ஃபார்முலா. கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ இது உள்ள பாரு, இதெல்லாம் எம்டி ஃபங்க்ஷன்ஸ். நான் இதுல எதுவுமே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. ஓகே. இப்போ ஆர்குமெண்ட்னா நம்ம என்ன உள்ள அந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள என்ன கொடுக்கறோமோ அது பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ். கரெக்ட். ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே. parameters or arguments. ஓகே. சோ இப்போ இது வந்து நம்ம ரெண்டுதையும் இன்வோக் பண்றோம். இன்வோக் பண்ணும்போது என்ன ஆன்சர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 210 வந்திருக்கு இந்தியாவுக்கு என்னன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 10 into 20 200 பிளஸ் 10. ஏல என்ன வேல்யூ இருக்கு? 10 இருக்கு. ஸோ 210. கரெக்டா? ஸோ இங்கே ஸோ 10 into 20 200 மைனஸ் 10. B ல என்ன வேல்யூ இருக்கு? 10. ஸோ மைனஸ், ஸோ 190.
ஸோ இது வந்து ஆக்சுவலா பிங்கிறது இங்க இதுக்குள்ளவே இல்லை. பட் ஆனா பி எங்க இருக்குன்னா வெளியில இருக்கு. பட் ஆனா நல்லா அக்சஸ் பண்ண முடியுது. ஓகே. So that is called global scope of variables. This is global scope variable, and this XYZ are local scope variable. I cannot access these variables inside this or these variables inside this. So you cannot access. பட் Okay. அவுட்சைட் வெளிய இருக்கிறத வெளிய ஐ மீன் குளோபல் ஸ்கோப்ல இருக்கிற வேரியபிள்ஸை ஆக்சஸ் Local பண்ணிக்கலாம். scope variables உன்னால வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சிச்சுல? புரிஞ்சு. இது மொத்தமா அப்படியே எழுதி வச்சுக்கோ. 2 minutes டைம் தரேன். இங்க அனுப்பியிருக்கேன், எழுதி வச்சுக்கோ. whichever is easy for you guys. எழுதிட்டியாப்பா? எழுதிட்டேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இதில் எதனா டவுட் இருக்கா ஆர்குமெண்ட்ஸில்? இப்போ ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் நம்ம உள்ள இந்த டிஸ்கிரைப் பண்ணுறது தானே என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆமாம், கமாண்ட் நம்ம கொடுக்கறது, நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். அதையும் இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ இங்கே நீ ஃபர்ஸ்ட்லேயே இன்வோக் பண்ணிட்ட ஃபங்க்ஷனை, கரெக்டா? ஓகே. அதை இன்வோக் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்ட. இப்போ என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை இங்கே தான் நீ வந்து டிக்ளேரே பண்ணியிருக்க. சார் ஃபர்ஸ்டே கால் பண்ணிட்டு அப்புறம் டிக்ளேர் பண்ணுறேன். அப்புறம் டிக்ளேர் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். ஓகே. But this is the wrong method, but still it is okay. This will work actually. Okay. Okay. So function is called, a return value will end up in x. அப்படின்னா இந்த xல இந்த return value store ஆயிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா function returns the product of a and b, which means so a and b is the variables, and you can assign these things, or you can access those things as multiplication or addition or subtraction, whatever you want, modulus, divisions. But whenever you invoking this function or calling this function, you need to pass the parameters as a value to the function like this. Understand? Okay. So now
நெக்ஸ்ட் why functions. எதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும்? சம்பந்தமே ஃபங்க்ஷன் என்னத்துக்கு யூஸ் ஆகுது? ஓகே, you can reuse code, define the code once and use it many times. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஒரு தடவை எழுதிட்ட. இப்போ வந்து செல்சியஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோ. ஸோ இந்த செல்சியஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவைன்னா ஒரு வேல்யூ தேவை. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தேவை. இந்த வேல்யூ இருந்தா தான். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ஃபார்முலா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ என்னன்னா 5 டிவைட் பை 9 மல்டிப்ளை 408 and minus 32. அதுதான் வந்து ஃபார்முலா செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எவ்வளோ செல்சியஸ், வெதரோட செல்சியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே நீ என்ன வேல்யூ கொடுக்குறியோ அது என்ன பண்ணும், இங்கே வருமா? ஆமாம். இங்க வந்தோடனே -30 கூட இது ஃபர்ஸ்ட் அக்சஸ் ஆகுமா? அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் அக்சஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் இதுதான் ஆகும். எது ஹை பிரியாரிட்டி? பிராக்கெட், இன்சைட் க்ளோஸ் பிராக்கெட். இன்சைட் பிரான்சஸ் பிராக்கெட். கரெக்ட்டா? இது அக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் எது ஆகும்? மல்டிப்ளை ஆகும். பட் ஆனா இங்க ரெண்டு பிரான்சஸ் இருக்கு. சோ அப்ப இது ஒரு முறை ஆயிக்கும், இது ஒரு முறை ஆயிக்கும். சோ இங்கேயும் ரிசல்ட் இருக்கும், இங்கேயும் ரிசல்ட் இருக்கும். கரெக்ட்டா? ரிசல்ட் ரெண்டுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மல்டிப்ளை ஸ்டார்ட் ஆகும், ஒர்க் ஆகும். கரெக்ட்டா? இது ஒர்க் ஆயிட்டு ரிட்டர்னுக்கு வரும் வேல்யூ. இந்த ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்ணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணும்போது, அதாவது இன்வோக் பண்ணும்போது நீ இந்த பேராமீட்டரை கால் பண்ணணும். பாத்துருமா இது என்னன்ட்டு? ஸோ இது எழுதிட்ட இல்லையா நீ? ஸோ இப்போ வந்து பார்த்தேன்னா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன், இன்வோக் பண்ண போகிறேன். இன்வோக் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து இன்னைக்கு எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு வந்து 103 டிகிரி அப்படின்னு சொல்லி போகிறேன். ஸோ அதோட செல்சியஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதோட செல்சியஸ் எவ்வளோ? 39.4 செல்சியஸ். ஓகே, புரிஞ்சிச்சா? இதை ரீயூஸ் பண்ணுறோம். திரும்ப நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ 103 இருந்தது, இப்போ நான் வந்து ஜஸ்ட் 58 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 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 இன்வோக்கிங் மெத்தடை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இதை நான் வந்து திரும்ப எழுதலை. இது ஒன்ஸ் தான், இது எழுதி வச்சுட்டேன் ஒரு இடத்துல. ஓகே, பட் நான் இந்த வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன். கரெக்டா? இன்னைக்கு என்ன செல்சியஸ்? 14. ஸோ அந்த மாதிரி. ஸோ வேல்யூவை வச்சு நம்ம வந்து keep on, we can recall this function or reuse this function. Okay, so நான் வந்து எல்லா டைம் எழுத மாட்டேன். நான் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த ரிட்டர்ன், இந்த இப்போ நீங்க கீழே கன்சோலுக்கு பதிலா ரிட்டர்ன் போட்டிருக்கீங்களா? அது எதுக்காக? இப்போ நீங்க இது பண்ணது ரீசன்காக? ரிட்டர்ன்னா வந்து என்னன்னா, இப்போ இது நான் இந்த மெத்தட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, 2 செல்சியஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் ரிவோக் பண்றேன். இப்போ கால் பண்றேன். ஸோ கால் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க 58ங்கிற பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா இங்க ஒரு பேராமீட்டர் நான் ஆல்ரெடி கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபாரன்ஹீட்ங்கிற ஒரு பேராமீட்டரை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து வேல்யூ கொடுத்தே ஆகணும். அந்த வேல்யூ கொடுத்தா தான் இந்த ஃபார்முலா பிரகாரம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் சும்மா கன்சோல் போடலாம். கன்சோல் போட்டால் எனக்கு இந்த வேல்யூ தான் வரும் கன்சோல்னால. கன்சோலுங்கிறது என்ன? இதான் கன்சோல். ஓகே, சரியா? பட் ரிட்டர்னுங்கிறது என்னன்னாலும் அதுவும் கன்சோலில் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நோ வரி, இதெல்லாம் நான் லேட்டாக உங்களுக்கு புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்போதைக்கு ஜஸ்ட் எப்படி ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பாரு. சரியா? ஓகே. ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்னுங்கிறது இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதை, அதாவது நம்ம எப்போ ஒரு வேல்யூ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம், அந்த மாதிரி நான் இதுல வந்த ரிசல்ட்டை இந்த ஃபங்க்ஷன் உள்ள ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சுல? புரிஞ்சு. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ இப்படி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இதை வந்து ஒரு எக்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இதை எக்ஸ் லெஃப்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ எக்ஸ் அப்படி கொடுத்தா ஒர்க் ஆகும். தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. இது ஒன்றும் இல்லை, சும்மா அசைன் பண்ற நீ அவ்வளோ. இது எதுக்கு போய் நீ அசைன் பண்ணிக்கிட்டே போல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ் என்கிட்ட எக்ஸுக்கு ஆல்ரெடி இருக்கு கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், மறுபடியும் லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டா இப்போ என்ன ஆகும் மறுபடியும்? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ இங்க இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்க்கு வரும். ஸோ நான் இங்க வந்து ஒய் போட்டனா போதும் எனக்கு. கரெக்டா? புரிஞ்சிச்சு என்னன்ட்டு? சும்மா அசைன் தான் பண்ற நீ. என்னன்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன்னா நீ வந்து அச்சுக்கிட்டு கொடுக்குற. அச்சுக்கிட்ட கொடுத்தோடனே உங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க, உங்க அப்பா கிட்ட கொடுத்தோடனே உங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. பட் ஆனா வேல்யூ மாறாது. நான் கொடுத்த பொருள் வந்து மாறாது. பட் ஆனா நம்ம பாஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரே பொருள் பட் நம்ம அதை பாஸ் பண்றோம். ஒரே பொருள் எப்படி வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா சேஞ்ச் ஆகாது ப்ராடக்ட். அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஃபுட்பால் தரேன் கையில, இதை நீ அச்சுக்கு பாஸ் பண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே, நீ அச்சுக்கு பாஸ் பண்ற. அந்த பாலோட இது வந்து மாறாது, எந்த ஒரு ஆட்டிடியூடும் மாறாது, எந்த ஒரு கலர்ஸோ கிளாஸ் எதுவும் மாறாது. ஜஸ்ட் பாஸ் தான் பண்ற. ஓகே கரெக்டா? ஓகே ஓகே. பால் கொடுக்குற, அச்சுக்கிட்டு கொடுக்குற, அச்சுக்கிட்டு கொடுத்தோன்னே அப்பாட்ட கொடுக்குற, அப்பாட்ட கொடுத்தோன்னே அம்மாட்ட தர. கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து மாறாது. ஆனா கை மாறுறது வந்து தெரியும். அதுக்கு வந்து என்ன பண்ணும், நீங்க லெட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். வேரியபிள், இது சும்மா வேரியபிள் தான் அசைன் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். இப்போ இந்த வேரியபிளை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். அந்த வேரியபிள் ஃபைனலாக என்னன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். நல்லா பார்த்துக்கோ, இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் நேமே மாறி போச்சு பாரு. ஆமாம், ஒய் 2 செல்சியஸ் தான் நான் கால் பண்ணணும் இல்லை. ஏன்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷனே வந்து நான் இந்த எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ் தான் இப்போ வந்து 2 செல்சியஸ். இது புரிஞ்சு புரிஞ்சதில்ல? அந்த எக்ஸ் ஒய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒய் வந்து நான் இதை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஒய்ங்கிறது ஒரு நார்மல் வேரியபிள் இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷன், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப் ஆஃப் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த ஒய்ங்கிறது என்ன டைப்பு? புரியல. ஒய்ங்கிறது என்ன டைப்? என்ன டேட்டா டைப்? டேட்டா டைப் வேரியபிள். எப்படி வேரியபிள்? இல்ல வேரியபிள் தானே. இப்படி பண்ணா வேரியபிள். கரெக்ட்டா? நான் கேக்குறது டைப். என்ன டைப்னு கேக்குறேன், வேரியபிள் கேட்கல. என்ன டைப்? இப்பதான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்றப்ப கரெக்ட்டா கவனிக்கணும். என்ன டைப்? ஃபங்க்ஷன். இங்கே போட்டுருக்கு பாருடா. இப்படி போட்டா ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. ஒரு டைப். டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் உங்களுக்கு? டைப் ஆஃப்னு ஒரு தடவை இது பண்ணீங்க. டைப் ஆஃப்னா இது ஃபங்க்ஷன் வரும். ஏன்னா இது ஃபங்க்ஷன் நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம் இந்த எக்ஸுக்கு. அப்போ இந்த எக்ஸ் இப்போ கன்வெர்ட் ஆயிடும் என்னவா? இப்போ இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். இப்போ நான் இது வந்து லெட் எக்ஸ் போயிட்டு நான் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இது ஆப்ஜெக்ட். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இது ஆப்ஜெக்ட் தானா? அது வந்து அரே. அரே. ஓகே. ஸ்கொயர் பிராக்கெட் வந்து அரே. ஓகே, சரியா? இப்படி இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஓகே. டைப் வந்து இதெல்லாம் நீ தெரிஞ்சு இன்னும் நிறைய இருக்கு. நான் உனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா டேட்டா டைப்ஸ் எல்லாம், ஞாபகம் இருக்கா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துச்சுனா இது என்னது? பூலியன். வெரி குட். அப்புறம் வந்து நல் வந்துச்சுனா அதுவும் ஆப்ஜெக்ட் தான். பட் ஆனா நல் இன்னொன்னு அன்டிஃபைன்ட். நல்லும் அன்டிஃபைன்ட் ஒன்னு தான். பட் அன்டிஃபைன்ங்கிறது வந்து வேரியபிள். வேரியபிளா? இல்ல, அன்டிஃபைன்ட் வேற டைப். பட் அன்டிஃபைன்ட் நல்ல ஒன்னு அப்படினு சொன்னீங்க. அன்டிஃபைன்டும் நல்லுக்கும் வேல்யூ கிடையாது. பட் அவங்களோட டைப்ஸ் வேற. டைப்ஸ் வேற. கரெக்ட். புரிஞ்சிச்சா? புரிஞ்சு. ஸோ இதில் என்ன டவுட் இருக்கா? இப்போ என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இப்போ இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன்.
எனக்கு டவுட் இல்லை. நேற்று ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணீங்க, அது என்ன எனக்கு புரியல, மறந்துட்டேன். சரி, ப்ரோக்ராமில் ப்ராம்ப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா இங்கே கன்சோலுக்கு நான் வந்து உனக்கு ரிசல்ட் காமிக்கணுங்கிறதுக்காக பேசிக் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்போ ஓகே. ப்ரோக்ராமில் வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. பட் உனக்கு பேசிக் தெரியணும், ஃபண்டமெண்டல் தெரியணுங்கிறதுக்காக ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஓகே. வேணும்னா நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வர ப்ராம்ப்ட்டுங்கிறது வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து லெட் ஒய்க்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிடுவோம். இல்லைன்னா கிளியர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ வாங்க போகிறேன் யூசர்கிட்ட இருந்து அப்படின்னா, சும்மா இந்த கன்சோல்லையே, ஏன்னா இங்கேயே தானே ப்ரோக்ராம் பண்ணுறோம் இதில். ஸோ அதனால் வந்து ப்ராம்ப்ட், இப்போ யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா ஸோ ப்ராம்ப்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ப்ராம்ப்ட் மெத்தட். இப்படி போட்டால் என்ன மீனிங்கு? ஆப்ஜெக்ட் மெத்தட். அது என்ன மெத்தடு? இன்பில்ட் மெத்தட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இது வந்து நோட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நீ சும்மா இது பாரு, ஒன்றும் இல்லை. இது கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு மெசேஜ் தருது பாரு பாப்அப்ல. இது என்ன மெசேஜ்? அதான் வேல்யூ 0 டிக்ளேர் பண்ணனும். எஃப்னா என்ன? ஃபங்க்ஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு வருது? அதுல எதுவுமே இல்ல, பிளாங்கா இருக்கு. வந்து அதுல ஆர்குமெண்ட் ஏதாவது டிக்ளேர் பண்ண சொல்லுது. இல்ல, இந்த கொஸ்டின் இருந்தது அப்படின்னா சரி, கொஸ்டின் வச்சு அப்புறம் மெசேஜ் வருது அப்படின்னா என்ன மீனிங் தெரியல. மெசேஜ் என்ன மெசேஜ் நீ சொல்ல வரேன்னு கேக்குது. ஓகே, உள்ள என்ன சொல்ல வரீங்க? சொல்ல போற. இப்போ வந்து நான் சொல்ல போறேன் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து மெசேஜ். சரி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கொடுத்துட்டோம் வேல்யூ, அதனால இது நார்மல் ஆயிடுச்சு. செகண்ட் இது போல்ட் ஆயிடுச்சு பாரு. ஏன் அப்படின்னா நீ செகண்ட் பேராமீட்டர்ல செலக்ட் ஆயிருக்கு இப்போ. ஸோ செகண்ட் பேராமீட்டர்ல டிஃபால்ட் எதனா கொடுக்க போறியா? இங்க என்ன நான் கேட்டிருக்கேன், என்டையர் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நேம்ல போயிட்டு டிஃபால்ட் எதனா கொடுக்க முடியுமா? ஸோ தர முடியாது. ஸோ அப்போ தேவையில்லை. அதே மாதிரி இப்போ அங்கே கொஸ்டின் வந்திருக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஸ்கிப்பபிள்னு அர்த்தம். ஸ்கிப்பபிள் அப்படின்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் போகலாம். புரியுதா? புரிஞ்சு. அப்படின்னா நான் மேண்டட்ரி. ஓகே, இன்னொரு அந்த வேர்டு கத்துக்கோ, அது பேர் என்ன? நான் மேண்டட்ரி. மேண்டட்ரி. கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா ஆமா. ஸோ இது எழுதிச்சுக்கோ, இது வெரி இட் இஸ் ஆப்ஷனல். எஸ், ஆப்ஷனல். இன்னொரு வேர்டு, குட் வேர்டு, ஆப்ஷனல். சரியா? நான் மேண்டட்ரி ஆர் இட் இஸ் ஆப்ஷனல். கொஸ்டின் மார்க் மீனிங் வந்து இதுதான், நான் மேண்டட்ரி ஆர் ஆப்ஷனல். ஓகே. சரி, இப்போ இதை எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்றது? கரெக்டா? இப்போ வந்து வந்துருச்சு. சரி, இப்போ நான் வந்து கன்சோல் பண்றேன். இது கன்சோல். இன்னொன்று வந்து ஒரு டவுட் வரும், நான் இங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. கரெக்டா? கேட்கலாம் தரலாம், கேட்டீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், சேம் தான். வெளியில எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாம். ஓகே. வெளியில யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா ரிட்டர்ன் அந்த இடத்துல எண்ட் ஆயிடும் லைன். அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இருக்கிற லைன்ஸ் எதுவுமே ப்ரோக்ராம்ல ஒர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட் அங்கதான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். ஓகே. இப்போ நான் இங்க வந்து ரிட்டர்ன் அப்படி போட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் இங்கே எண்ட் ஆயிடும், எனக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. ஓகே. ஏன்னா இங்க கன்சோல் பண்ணியிருக்கோம், இந்த கன்சோல் எனக்கு பிரிண்ட் ஆகாது ரிசல்ட். இந்த இடத்துலயே எண்ட் ஆயிடும். சரியா? ஸோ அதனால மோஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம் ரிட்டர்ன். அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ நான் என்டர் கொடுத்தோடனே என்ன வரும் ரிசல்ட்? கெஸ் பண்ண முடியுமா? ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஓகே, பாக்ஸ் மாதிரி மாறும். அது பேர் வந்து பாப்அப். அது வந்து இங்கேயே சொல்லிட்டேன், அது பேர் வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஓகே, ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்றேன். ப்ராம்ப்ட் பாக்ஸ் வந்துச்சு. நீங்க இங்க கொடுத்த மெசேஜ் இங்க கேக்குது. ஸோ இங்க பேரை போடலாம்.
ஸ்ரீ அப்படின்னா ஸோ ஸ்ரீ வந்து இங்க பிரிண்ட் ஆகும் கன்சோல். ஏன் நீங்க அதான் சொல்லியிருக்கீங்க கன்சோல்ல எனக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு தனித்தனியா நிறைய வழி இருக்கு. ரிட்டர்ன் பார்த்தோம், ரிட்டர்ன் இங்கே தான் பிரிண்ட் ஆகும் கரெக்டா. இன்னொன்று அலர்ட் இருக்கு. அலர்ட் தெரியும், அது அலர்ட் யூஸ் பண்ணிருக்கியா. ஸோ அலர்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சும்மா சசி அப்படின்னு போட்டா எனக்கு வந்து சசின் இங்கே வரும், ரிசல்ட் இங்கே வராது, கன்சோல்ல வராது. ஏன்னா அலர்ட்டுங்கிறதும் ஒரு பாப்அப் விண்டோ தான். ஓகே. ஸோ எனக்கு ரிசல்ட் இங்கே வந்துருச்சு சசின். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ எதனா டவுட் இருக்கா இன்னைக்கு எடுத்ததுல? இப்போதைக்கு இல்லை. ஸோ இதை நாளைக்கு நான் திரும்ப கேட்பேன். ஏன்னா நீங்கள் கீப் ஆன் டூயிங் த forgetting things something. So you should not forget. You should remember always. For that you need to do practice first. So every day what I am taking class, you should spend at least half an hour to practice this. Just go to this website and practice it, or at least read it. நாளைக்கு நான் பார்க்குறேன் class. ஓகே. பிஃபோர் okay. Okay va. Okay. Fine then. So I hope you guys are taken notes. So we'll go with these functions again tomorrow. Okay. Okay. Thank you. Bye bye. Thank you. Bye. Good night.